சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் சின்னஞ்சிறு விண்மீன்கள். ஹலோ சில்ட்ரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு சின்னஞ்சிறு விண்மீன்கள் அல்லது லிட்டில் ஸ்டார்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? ஆம், நான் உங்கள் அன்புக்குரிய அங்கிள் சாம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் குயிஸ் டைம், அத்துடன் மெமரி வர்ஸ் அல்லது மனன வசனம், இன்னும் ஸ்டோரி டைம் ஆகிய பகுதிகள் இடம்பெறவிருக்கின்றன. Jesus took my burdens and he rolled them in the sea. He rolled them in the sea. He rolled them in the sea. Jesus took my burdens and he rolled them in the sea. Never to remember anymore. Now I'm so happy. Now I'm so happy. Happy as can be. Happy as can be. Happy as can be. Now I'm so happy. Happy as can be. Never to be sad anymore. One more time. Jesus took my burden and he rolled them in the sea. Rolled them in the sea. Rolled them in the sea. Jesus took my burdens and he rolled them in the sea. Never to remember anymore. I'm so happy. Now I'm so happy. Happy as can be. Happy as can be. Happy as can be. Now I'm so happy. Happy as can be. Never to be sad anymore. Amen. Thank you, Jesus. ஓகே சில்ட்ரன், நாம் இப்பொழுது இன்றைய புதிய குயிஸை பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த முறை பார்த்த அந்த 3 கேள்விகளுக்கான விடை என்னவென்று பார்ப்போமா? முதலாவது கேள்வி, குயிஸ் நம்பர் 1. மடுகு எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று கேட்டிருந்தேன். மடுகு எந்த மதத்தை சேர்ந்தவன்? வாட் ரிலிஜன் மடுகு பிலாங்ஸ் டு? சரியான விடை இஸ்லாமிய மதம். He was a Muslim. இரண்டாவது கேள்வி, குயிஸ் நம்பர் 2. கதையில் வரும் மிஷனரிமாரின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தேன். What are the names of the missionaries? What are the names of the missionaries? சரியான விடை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேலாஹே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேலாஹே. நல்லது. மூன்றாவது கேள்வி, குயிஸ் நம்பர் 3. வார்த்தையில்லா புத்தகத்திலே தங்க நிற பக்கம் எதை குறிக்கின்றது என்று கேட்டிருந்தேன். வார்த்தையில்லா புத்தகத்திலே தங்க நிற பக்கம் எதை குறிக்கின்றது? What is gold page in the wordless book? What is gold page in the wordless book? ஆம், சரியான விடை பரலோகத்தை குறிக்கின்றது. It talks about heaven. ஓகே சில்ட்ரன், சரியான விடைகளை கண்டுபிடித்திருந்தீர்களா? நல்லது. இன்று நாம் புதிய புதிருக்கு போவதற்கு முன்பதாக ஓகே சில்ட்ரன், இப்பொழுது நாம் மெமரி வர்ஸ் டைமுக்கு வருகின்றோம். இந்த வேளையிலே நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் மனனம் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் முழுமையுமாக மனனம் செய்ய வேண்டும். சரி, முதலாவதாக அந்த வசனத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். ஜான் சாப்டர் 1 verse 12. யோவான் 1 அதிகாரம் 12 வசனம்.
முதலாவதாக தமிழிலே பார்ப்போம். அவரை, அதாவது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Okay children, now in English, John chapter 1 verse 12. To all who accepted him, he gave the right to become the children of God. To all who accepted him, he gave the right to become the children of God. Okay children, இப்பொழுது இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன, பொருள் என்ன என்பதை நாம் பார்ப்போமா? ஆம், முதலாவதாக இந்த வசனத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அதாவது ஆண்டவராகிய இயேசுவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பி விசுவாசித்து அவரை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது என்று இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றது. எத்தனை ஆசீர்வாதமான ஒரு காரியம் அல்லவா? ஆமன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அதாவது நீங்கள் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றியோடு கூட காணப்பட முடியும். அதாவது கடவுளுடைய எல்லா விதமான உதவியும் உங்களுக்கு கிடைக்க முடியும். குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஏன் மாற வேண்டும்? அதாவது நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் பிறப்பதில்லை. ஏனென்றால் நாம் பாவிகளாக இந்த உலகத்திலே பிறக்கின்றோம். ஆகவே கடவுளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே நாம் பாவிகளாய் இருப்பதினாலே கடவுளோடு கூட நாம் எந்த விதமான உறவும் கொள்ள முடியாது. அவரை நாம் அப்பா என்று அழைக்க முடியாது. ஆகவே தான் அந்த பாவத்தை நமக்கு மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். ஆகவே அதை நாம் விசுவாசித்து சிலுவையிலே நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதற்காகத்தானே சிலுவையிலே மரித்தீர்கள். ஆகவே என்னையும் இந்த வேளையிலே மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற வேளையிலே அவர் அவ்விதமே நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றோம், அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆகினாலே அருமை பிள்ளைகளே, ஆம், இந்த வேளையிலே கூட நீங்கள் அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற பொழுது அவர் அவ்விதமே செய்து நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதாக இந்த வேத வசனம் நமக்கு வாக்களிக்கின்றது. ஆகவே எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம் பார்த்தீர்களா? ஆகினாலே அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இந்த நாளிலேயும் கூட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும்படியான அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஜெபித்து அவ்விதமாக ஆண்டவருடைய பிள்ளையாக அந்த மாறுகின்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே முதலாவதாக இந்த வசனத்தை நாம் இப்பொழுது மனனம் செய்வோமா? முதலாவதாக தமிழிலே நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆங்கிலத்திலே in English, John 1:12. To all who accepted him, he gave the right to become the children of God. To all who accepted him, he gave the right to become the children of God. இப்பொழுது நான் 30 எண்ணுவதற்குள் நீங்கள் இந்த வசனத்தை
மனனம் செய்ய வேண்டும். ஆயத்தமா? எங்கே பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே சில்ட்ரன், இப்பொழுது நீங்கள் இந்த வசனத்தை மனனம் செய்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்கே ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன் இங்கிலீஷ், John 1:12. To all who accepted him, he gave the right to become the children of God. I've got the joy, 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 joy down in my heart, down in my heart, down in my heart. I've got the joy, 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 joy down in my heart. Glory to his name. I have the peace that passes understanding down in my heart, down in my heart, down in my heart. I have the peace that passes understanding down in my heart. Glory to his name. I know the devil doesn't like it, but it's down in my heart. Where? Down in my heart. Where? Down in my heart. I know the devil doesn't like it, but it's down in my heart. Glory to his name. Well done. ஓகே சில்ட்ரன், இப்பொழுது நாம் புதிய குயிஸ் டைமுக்கு வருகின்றோம். சரி, இப்பொழுது நான் கூறப்போகிற இந்த 3 கேள்விகளுக்கான விடைகளை இன்று நீங்கள் கேட்க போகும் கதையிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே கதையை மிகவும் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த 3 கேள்விகளையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் கதையை கேட்ட பிறகு நீங்கள் ஆறுதலாக அதற்கான விடைகளை கண்டுபிடித்து எழுதி கொள்ளலாம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது அந்த விடைகள் சரியானவையா என்று நீங்கள் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்பொழுது நாம் அந்த 3 கேள்விகளையும் எழுதி கொள்வோம். ஆயத்தமா? இதுதான் முதலாவது கேள்வி. குயிஸ் நம்பர் 1. மிஷனரியின் அறையில் மடுகு என்ன செய்தான்? ஓகே, இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். மிஷனரியின் அறையில் மடுகு என்ன செய்தான்? In English, what did Madugu do in missionaries' room? What did Madugu do in missionaries' room? ஓகே, இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கு வருவோம். குயிஸ் நம்பர் 2. மடுகு தன் வீட்டுக்கு என்ன கொண்டு சென்றான்? What did Madugu take home? ஓகே, இப்பொழுது நான் ஆறுதலாக கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மடுகு தன் வீட்டுக்கு என்ன கொண்டு சென்றான்?
மடுகு தன் வீட்டுக்கு என்ன கொண்டு சென்றான்? What did மடுகு What did மடுகு What did மடுகு take home? Take home. What did மடுகு take home? Okay. மூன்றாவது கேள்வி, குயிஸ் நம்பர் 3. மடுகு என்ன செய்ய மறுத்தான்? மடுகு என்ன செய்ய மறுத்தான்? What did மடுகு refuse to do? What did மடுகு refuse to do? ஓகே, நான் ஆறுதலாக கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மடுகு என்ன செய்ய மறுத்தான்? மடுகு என்ன செய்ய மறுத்தான்? What did மடுகு What did மடுகு What did மடுகு refuse to do? Refuse to do. Refuse to do. What did மடுகு refuse to do? ஓகே சில்ட்ரன், அதுதான் இம்முறைக்கான 3 கேள்விகள். கதையை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்டு அந்த கதையிலிருந்து இந்த 3 கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விடைகளுக்கான சரியான விடைகளை நான் அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தருவேன். கடந்த முறை லைபீரியா என்னும் தேசத்திலே மடுகு என்னும் சிறுவன் ஒருவனை பற்றிய ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம் அல்லவா? மிஸ்டர் டேலாஹே என்னும் மிஷனரி ஒருவர் வார்த்தையில்லா புத்தகம் என்னும் ஒரு பலவர்ண புத்தகத்தை காட்டி அதிலிருந்த வெள்ளை நிற பக்கம் சுத்தமான இருதயத்தை குறிப்பதாக கூறினார். ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்தால் நம்முடைய இருதயம் சுத்தமாக மாற அவர் உதவி செய்வார் என கூறினார். இதை கேட்ட மடுகு என்ன செய்தான்? ஆண்டவராகிய இயேசு என்னும் நண்பரிடத்திலே வந்தானா? அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டானா என்னும் கேள்விகளோடு கதையை முடித்து கொண்டோம் அல்லவா? சரி, இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். மிஸ்டர் டேலாஹே சொன்னதை கேட்ட பிறகு மடுகு தாமதிக்கவில்லை. மிஷனரிமாரின் வீட்டில் இருந்த தனது அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி கொண்டான். தனது கட்டிலின் அருகே அமைதலோடு முழங்கால் படியிட்டான். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மிடம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். எனது இருதயத்தை சுத்தப்படுத்தி நான் உமது நண்பனாகும்படி செய்யும். ஆமேன் என ஜெபித்தான். அன்று இரவு மடுகு படுக்கைக்கு செல்லும் போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். அவனுடைய இருதயம் இப்பொழுது சுத்தமாகிவிட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் நான் பரலோகம் செல்வேன் என மடுகு தனக்குள் எண்ணினான். ஒரு நாள் மடுகு மிஷனரியின் மேசையில் அந்த பேசும் புத்தகம் இருப்பதை கண்டான். அப்புத்தகத்தையும் அது சொல்லும் கதையையும் அவன் எவ்வளவாக விரும்பினான். அவன் மெதுவாக அந்த அறைக்குள்ளே சென்று கவனமாக அந்த புத்தகத்தை கையில் எடுத்தான். அவன் தனது சொந்த கையால் அந்த பலவர்ண புத்தகத்தின் பக்கங்களை தொட்டு பார்த்தது இதுதான் முதல் தடவை. மடுகு அந்த பக்கங்களை புரட்டிய பொழுது அவை ஒவ்வொன்றுக்குமான வேத வசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றான். தங்க நிற பக்கத்துக்கு யோவான் 3:16 கூறினான். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றான். கருப்பு நிற பக்கத்துக்கு ரோமர் 3:23 குறிப்பிட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று கூறினான். அதன்பின் திடீரென தனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்பதை உணர்ந்தான். அவன் திரும்பி பார்த்தபோது அங்கே மிஸ்டர் டேலாஹே அவனை பார்த்தபடி நின்று கொண்டிருப்பதை கண்டான். பயம் அவனது இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பித்தது.
நான் சும்மா கையிலே எடுத்து பார்க்க நினைத்தேன் என்று கூறினான். மிஷனரி புன்னகைத்தார். அது பரவாயில்லை மடுகு, நீ நாளைக்கே உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லத்தக்கதாக உன்னுடைய கால் புண் இப்பொழுது சுகமாகிவிட்டது என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் வந்தேன். அது நல்ல செய்தி அல்லவா என்று கேட்டார் மிஸ்டர் டெலாஹே. நாளைக்கா? மடுகு ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் போக விரும்பவில்லை என்றான். அவன் வீட்டுக்கு போவானானால் இனி வேதாகம கதைகளை கேட்கவோ அந்த பேசும் புத்தகத்தை பார்க்கவோ முடியாதல்லவா? மிஸ்டர் டெலாஹேக்கு விளங்கிவிட்டது. அவர் மெதுவாக மடுகுவை நோக்கி நடந்து சென்று அவனுடைய கையில் இருந்த அந்த வார்த்தையில்லா புத்தகத்தை வாங்கினார். சற்று நேரம் அதன் பக்கங்களை புரட்டியபடி நின்றுவிட்டு, இதோ மடுகு என்று கூறியபடி அந்த புத்தகத்தை திரும்ப அவனிடம் கொடுத்தார். உன்னுடைய கிராமத்திலே இந்த புத்தகத்தை உபயோகித்து நீ கதை சொல்லலாம் என்றார். நன்றி என்றான் மடுகு. அவனால் புன்னகை புரியாமல் இருக்க முடியவில்லை. அடுத்த நாட்காலை மிஷனரிமார் மடுகுவுடன் ஜெபித்து அவனை வழி அனுப்பி வைத்தனர். மடுகு வெளியே நடந்து வந்து கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் டெலாஹேக்கு கை அசைத்தபடியே சென்றான். அவனுடைய கால் இப்போது எவ்வளவோ சுகமாகிவிட்டது. அவனால் இப்போது நடக்க, பாய்ந்து செல்ல, குதிக்கவெல்லாம் முடிந்தது. மடுகு வார்த்தையில்லா புத்தகத்தை பெருமிதத்துடன் பிடித்தபடி பாதையிலே வேகமாய் நடந்து சென்றான். தன் மனதிலே ஒரு பணக்காரனைப் போல அல்லது ஒரு ராஜாவைப் போல உணர்ந்தான். அவன் முன்னொரு போதும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை. மடுகு வீடு வந்து சேர்ந்தவுடன் அவனுடைய வீட்டார் அகமகிழ்ந்தனர். மடுகு இப்போது நொண்டி நொண்டி நடவாமல் அவனது கால் இப்போது எவ்வளவோ சுகமாகி இருப்பதை அவர்கள் கண்டனர். அவர்கள் அவனுக்காக அதிகமாக ஏங்கி இருந்தார்கள். ஆனால் அவனது 3 சகோதரர்களும் அவன் வைத்திருந்த பலவர்ண புத்தகத்தை கண்டவுடன் அதை குறித்து அறிய விரும்பினார்கள். அது என்ன என்று கேட்டபடி இருந்தனர். அது எங்கே உனக்கு கிடைத்தது என்று கேட்டபடி அவனை சுற்றி நின்று கொண்டு அப்புத்தகத்தை பார்க்க முயன்றனர். மடுகு அந்த பேசும் புத்தகத்தை தனக்கு நெருக்கமாக வைத்து கொண்டான். மிஷனரிமார் இப்புத்தகத்தை தந்தார்கள். இது ஒரு உண்மை கதையை சொல்லுகிறது என்று கூறிவிட்டு, இன்று இரவு நான் கூறுகிறேன் என்று கூறினான். சகோதரர்கள் சீக்கிரமாக இரவு சாப்பாட்டை சாப்பிட்டனர். மடுகுவின் புத்தகத்தை எப்போது பார்க்கலாம் என அவர்கள் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. இப்போது கதையை கூறுவாயா, இரவு கூறுகிறேன் என்றாயே என்று கேட்டனர். சரி என்றான் மடுகு. வீட்டு நிலத்திலே வறுமையான ஒரு இடத்தை நோக்கி நடந்தான். சகோதரர்களும் அவனுடன் சேர்ந்து யாவரும் சீக்கிரமாய் அமர்ந்தார்கள். ஒரு மிஷனரியைப் போல நிமிர்ந்து உட்கார்ந்தபடி ஒவ்வொரு நிறங்களாக கதை கூறத் தொடங்கினான் மடுகு. தங்க நிற பக்கத்திலிருந்து ஆரம்பித்தான். கடவுள் நம்மை நேசிக்கிறார், நாம் ஒரு நாள் பரலோகம் செல்ல வேண்டுமென அவர் விரும்புகிறார் என்றான். அதன் பின் கருப்பு நிற பக்கத்தை திருப்பினான். ஆனால் பரலோகத்திலே பாவம் இருக்க முடியாது, நாமோ பாவம் செய்திருக்கின்றோம் என கூறிவிட்டு சிவப்பு நிற பக்கத்தை காட்டினான். அதனால்தான் கடவுள் தன் மகனாகிய இயேசுவை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். அவர் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். இப்போது பாருங்கள் என கூறியவாறு மடுகு இப்பொழுது ஒரு வெள்ளை நிற பக்கத்தை திருப்பினான். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை சுத்தமாக்குகிறார் என்றான். மறுபடியும் தங்க நிற பக்கத்தை திறந்தான். அந்த மங்கிய அறையிலே அது மின்ன ஆரம்பித்தது. நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருந்தால் நாம் மரித்த பிறகு நாம் பரலோகத்திலே போய் என்றென்றும் கடவுளோடு வாழ்ந்திருக்கலாம் என்றான். மடுகு கதை சொல்லி முடிந்ததும் அவனது சகோதரர்கள் திரும்பவும் சொல் பார்க்கலாம் என்று கூறினர். மடுகு திரும்பவும் மிஷனரி கற்றுக் கொடுத்த அந்த 5 வேத வசனங்களுடன் அக்கதையை மறுபடியும் கூறினான். தன்னுடைய சகோதரர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதிலே அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவனது சகோதரர்களோ அதை கேட்பதில் அவனை விட அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்த நாளும் வாரம் முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொள்ளும் போதெல்லாம் மடுகுவும் அந்த கதையை கூறினான். அதன் பிறகு ஆச்சரியமான ஒரு காரியம் நிகழ்ந்தது. ஒவ்வொருவராக
அவனது 3 சகோதரர்களும் இயேசுவை தங்களது இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். இப்போது நீங்கள் வேத வசனங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான் மடுகு. அந்த 5 வசனங்களையும் அவன் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் அவனது மூத்த சகோதரனாகிய பின்ஹோ, எனக்கு இப்போது எல்லா வசனங்களும் தெரியும் என்றான். மற்ற சகோதரனாகிய கூமா என்பவனும், எனக்கும் எல்லா வசனங்களும் தெரியும் என்றான். எனக்கும் தான் என்றான் இளைய சகோதரனாகிய பாசு. மடுகு அவர்களை குறித்து மிகவும் பெருமிதம் அடைந்தான். இப்போது நாங்களும் உன்னை போலவே ஒரு பல வர்ண பேசும் புத்தகம் வைத்திருக்கலாம் என்றான் பின்ஹோ. மடுகுவின் மற்ற சகோதரர்களும் அதை ஆமோதித்தார்கள். ஆனால் என்னிடத்தில் இன்னொரு புத்தகம் இல்லையே என்றான் மடுகு. அவர்களை கவலையோடு பார்த்தபடி, இந்த ஒன்றைத்தான் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் என்றான். அது பரவாயில்லை, நீ அதை 4 துண்டுகளாக வெட்டலாம், அது மிகவும் பெரிய புத்தகம் அல்லவா என்றான் பின்ஹோ. இல்லை இல்லை, என்னால் முடியாது. மடுகுவின் இருதயம் படபடக்க ஆரம்பித்தது. அவன் திரும்பி வெளியே ஓடினான். நான் வெட்ட மாட்டேன், நான் வெட்ட மாட்டேன் என்று கூறியபடி. அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து என்ன நடந்தது? மடுகு அந்த புத்தகத்தை வெட்டினானா இல்லையா என்பதை குறித்து அடுத்த சின்னஞ்சிறு விண்மீன்கள் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அதுக்கு முன்பதாக இன்று நாம் கேட்ட இந்த கதையிலிருந்து எவ்விதமாக மடுகுவினுடைய அந்த சகோதரர்கள் அவர்களும் ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய இருதயம் சுத்தமாகி விட்டதை அனுபவித்தார்கள் அல்லவா? அதே வண்ணமாக இன்று நாமும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு நாம் அப்பொழுது பார்த்த அந்த வேத வசனத்தை போலவே அவருடைய பிள்ளைகளாகும்படியாக, அதாவது கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக பிறக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும்படியான அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தகப்பனை, இந்த நேரத்திலே கூட என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்படியாக கேட்டுக்கொண்டு அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளாகும்படியான அந்த அதிகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஐயா. தகப்பனே, இவருடைய இருதயம் சுத்தமாக மாறிவிட்டபடியால் உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். பொறுப்படுத்துவதற்காய் நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் இவைகளை கேட்டு நிற்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே சில்ட்ரன், நான் மீண்டும் அடுத்த சின்னஞ்சிறு விண்மீன்கள் நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியோடு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அங்கிள் சாம்.